ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளஸிங் ஃப்ரம் காட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அந்த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இந்த குரூப். எல்லா 90s கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதே என்னோட ஒரு பிக் பிளஸிங் ஃப்ரம் காட்னு நினைக்கிறேன். அதுக்கும் மேலே டைரக்டோரியல் டீம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ், ஸ்பெஷலி ஸ்ரீநிதி சார், கார்த்திக் சார், சண்முகம் சார், எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் சம்படி லைக் மீ டு டெபியூ இன் தமிழ். அண்ட் அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி உங்க எல்லாருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என் கூட நான் அவங்க கூட ஒர்க் பண்றது ஐ திங்க் என்னோட பெரிய பாக்கியம். என்னோட காஸ்ட் எல்லாரையும் பார்த்தா எனக்கு ஐ திங்க் அந்த லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இந்த குரூப். ஸோ அவங்க கூட என்னோட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எனக்கு கிடைச்ச லேர்னிங், அதுக்கும் மேல more than the crew, I think இப்போ I see them as my family. So I'm like very happy and blessed in a way that I got to work with all of them. And of course Vikram Prabhu sir, I don't know what exactly I have to say because he's extremely fun and friendly. So I'm very happy that I got to know you, and to know you as a person, like when acting with you is like a completely different feeling. So thank you so much. And Sean sir, like your music, this has elevated the whole movie into another level. So thank you so much for that. And lastly, all the directorial team and the DOP sir and the costume department, everyone, they have put their heart and soul into this movie. Adukku I think all your hard works, it has to pay. So my best wishes to the entire team. And thank you so much everyone. Thank you so much ma'am, all the very best. So அடுத்தபடியாக பேசுவதற்கு we have director ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள். So thank you so much first of all இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்றதுக்கு, இங்க இந்த ஈவென்ட்க்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. So ரொம்ப அவரோட swag and style way of telling a story, and audience வந்து தியேட்டர்ல எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கோம் last two film of his, and we are looking forward to all projects of yours futureல. Please ஒரு சில வார்த்தைகள் இந்த படத்தை பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு ஆசைப்படுறோம். ப்ளீஸ். பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். ஸோ இங்கே வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து விக்ரம் பிரபு சார். ஸோ லவ் மேரேஜ் ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லா 90s கிட்ஸோட ஒரு ரிஃப்ளெக்ஷனாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு படம் பார்க்கும் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ டீசர் ட்ரெய்லர் சாங்ஸ்ன்றது நிறைய விஷயம் அப்பப்போ மீட் பண்ணும்போது ஷேர் பண்ணுவாங்க. எனக்கு ரீசெண்டா மிஷ்கின் சார் பாட்டு வந்து கேட்ட உடனே ஐ மீன் ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ள போனோடனே சொல்லிட்டு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டு, சூப்பரா இருக்கு. அப்படியா என்ன சொல்றீங்க அப்படின்னு. ஆமா சார் பயங்கரமா இருக்கு, சூப்பரா பெரிய ஹிட் ஆகும், நீங்க வேணா பாருங்க அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து முக்கியமான ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் டைட்டில் இருந்தே ஆரம்பிக்கும்ன்றது நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ லவ் மேரேஜ்ன்றது வந்து சராசரியா நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்ல வந்து கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுக்கான இன்வால்வ்மெண்ட், நம்ம ஃப்ரெண்ட் லவ் பண்ணுவாங்க, நம்ம லவ் பண்ணுவாங்க, அது மேரேஜ் வரைக்கும் போதா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராசஸா இருந்தது. ஸோ டைட்டிலே வந்து ஒரு பெரிய ஃபர்ஸ்டே வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட விஷஸ் வந்து டைரக்டர் சண்முக பிரியன் அவருக்கு ஒரு புது டைரக்டரா வந்து வரும்போது இப்படி ஒரு ஃபீல் குட் ஃபிலிமோட நீ வர்றது வந்து வெரி வெரி ஹாப்பி. தென் ஷான் சார், உங்க மியூசிக் வந்து நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். மீட் பண்ணும்போது அவங்களை பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கேன். ஸோ அவர்கிட்ட யூனிக்கான ஒரு சவுண்டிங் இருக்கு. ஸோ அது வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே சூப்பரா கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சக்தி சார் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றாருன்னு விக்ரம் சார் சொன்னோடனே வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் இஸ் வெரி சேஃப். கரெக்டா ஒரு பெரிய ஒரு ரிலீஸ் நடக்கும். ஸோ படமும் இட் லுக்ஸ் வெரி பாசிட்டிவ். விக்ரம் சார் வந்து ஒரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஆக்டர். ஸோ அவரோட கும்கி ஃபர்ஸ்ட் ஷோ வந்து அவர் எனக்கு
பெருசா பழக்கம் இல்லாத டைம் அப்போ நான் பார்த்தேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ், அவ்வளோ பெரிய ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்கிட்ட கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ரேரான ஒரு விஷயம். ஸோ நிறைய நெக்ஸ்ட் டோர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கை ஆப்போசிட் டோர் பண்ணணும்னு எனக்கு ஆசைனா நீங்க நெக்ஸ்ட் பண்ணணும்னு சொல்லி, பிகாஸ் நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் நிறைய பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த லவ் மேரேஜ் வந்து இட்ஸ் கோன் பி a huge hit and I pray God for this. Thank you.